சோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா தேவ சந்நிதியில் எட்டுகிற ஜெபம். சோ இதை குறிச்சு தியானிக்கிறப்ப நான் ஆக்ட்ஸ் அக்டோ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். சோ நான் ரீசெண்டா அந்த அப்போஸ்தலர் ரீட் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கொர்நேலியுவை பத்தி ரீட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதை ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப அந்த அதிகாரம் வந்துச்சு. கொர்நேலியுல பாத்தீங்கன்னா அவரோட ஜெபம் தேவ சந்நிதியில எட்டுச்சு. சோ நம்மளோட ஜெபம் இன்றைக்கும் கூட நம்மளும் ஜெபம் பண்றோம். நிறைய நேரங்கள் நம்ம ப்ரேயர் பண்றோம். சில நேரம் ஏசப்பட்ட கேட்டு கேட்டு ஐயோ இதெல்லாம் நடக்கலையே, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம வெக்ஸ் ஆகி சில நேரம் அதுல கூட பின்வாங்கி போயிருவோம். ஏன் எனக்கு இந்த ஜெபங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது? நம்ம நிறைய நாள் ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒரு 5 டேஸ் ப்ரேயர் பண்ணுவோம், 10 டேஸ், 1 மந்த், இல்ல அது மேல கூட ப்ரேயர் பண்ணிப்போம். எனக்கு இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்கணும் ஏசப்பா, உங்களோட காரியங்கள் எதுவா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கான ரிசல்ட் வரலன்னோனே சோ நம்ம அத எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு பேக் பின்னாடி வந்திருக்கலாம். ஏசப்பா இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான், இது இவ்வளவு கேட்டேன் நீங்க தரல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனால நீங்க பின்னாடி வந்திருக்கலாம். ஆனா நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்மளே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கொர்நேலியுவை பத்தி படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10 அவர் ஒரு அதிபதி, ஒரு பணக்காரரு. ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு தேவ பக்தியா இருக்கிறாரு. தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து 2வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானாங்க. சோ அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா 4வது வசனம். அப்ப ஒரு தேவ தூதன் கொர்நேலியு கிட்ட வாராரு. அவனை உற்று பார்த்து வியந்து, ஆண்டவரே, இவன் பயந்து இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. சோ இந்த வசனம் ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. இந்த வசனம் ரீட் பண்றப்ப அவரோட ஜெபம் பாருங்க, தேவ சந்நிதியில போய் எட்டி இருக்கிறது. அதுவும் அதுக்கு அந்த 2வது வசனத்துல பாருங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவரு. ஏன் தேவ சந்நிதியில அவரோட ஜெபம் எட்டப்பட்டிருக்குது. அவரோட நல்ல காரியங்கள், அவரோட பக்தி, எல்லா விஷயமும் தேவனை நோக்கி தேவ சந்நிதியில எட்டி இருக்குது. சோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குதுங்க? ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு என் ஜெபம் ஏசப்பா கிட்ட போயிடணும் நினைக்கிறோமா? அது ஒரு சில நேரம் காமெடியா சொல்ல, உன் ஜெபம் அந்த கூரையை கூட தாண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம பலனை மட்டும் எதிர்பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல எனக்கு பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அதற்கான ப்ராசஸ், அதுக்கான என்னங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ சந்நிதியில நம்மளுடைய ஜெபம் எட்டுகிறதா? இன்னைக்கு அதான் என்னோட கேள்வியா இருக்கு. நாமளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளோட தேவைகள் இருக்கு. நம்ம ஏசப்பாட்ட சொல்றோம். எல்லாமே நம்ம பிரேயர்ல வைக்கிறோம். ஆனா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? நம்மளோட என்ன மிஸ்டேக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மள நாமளே அனலைஸ் பண்ணுவோம். சோ உதாரணமா நான் என்னோட வாழ்க்கையை கூட எடுத்துக்கிடுவேங்க. சோ நானும் அப்படிதான் இருந்தேன் ஆக்சுவலி. நானும் ஏசப்பா கிட்ட போவேன். என்னோட ஜெபம் கேட்கப்படல. நானும் 2 காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு இது கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஏசப்பா எனக்கு தாங்க தாங்கன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கலன்னோடனே ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு ரீசனே தெரியல. நானே என்னால பேக்ல நான் வர ஆரம்பிச்சேன். ஏசப்பா நான் கேட்டேன் நீங்க தரலையே அப்படி சொல்லி அப்படியே ஒரு கொஸ்டின்குள்ள நான் அந்த அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரே டவுட் எனக்கு. நம்ம போறது கரெக்டா? நம்மளுக்கு ஏன் இப்படி அப்படி சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே ரொம்ப சோர்வுக்குள் ஆயிட்டேன். அப்ப ஏசப்பா என்னோட பேசின காரியம், நம்ம நம்மளோட நோக்கம் எதுவா இருக்குது? நம்மளோட ஜெபம் ஜெபிக்கிறோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். நம்மளோட ஏசப்பா கிட்ட போகணும், ஏசப்பா நெருங்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறோமா? நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குதுன்றத ஏசப்பா என்னோட தெளிவா பேசினாங்க. ஆக்சுவலி நான் அன்னைக்கு நைட் என்னோட பையனுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரின்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்கூல்ல எல்லாரும் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஜான்னு ஒரு பையன் இருந்தான். சரியா? சோ அந்த பையன் டெய்லி 8 மணிக்கு கரெக்டா போய் சர்ச்சில் போய், ஏசப்பா நான் ஜான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. சோ இப்படி தினமும் அந்த பையன் குட்டி பையன் ஏசப்பா கிட்ட போய் டெய்லி சொல்லிட்டு அவர் போவாராம். சோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போறப்ப ஒரு 7:15 சீக்கிரமே கிளம்பிட்டான். கிளம்பி போறப்ப அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கான்சியஸே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7:30 ஆகுது, 7:45 ஆகுது. அந்த இடத்துல அந்த பையனோட நிலைமை ரொம்ப கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப கரெக்டா 8 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த இடம் ஹாஸ்பிட்டல்ல அப்படியே அந்த அந்த பையன் இருக்கிற ரூம்ல ஒரு பிரகாசம், தேவனோட பிரசன்ஸ் அப்படியே ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா சொன்னாங்களாம், ஜான் நான் ஏசப்பா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா
ஜான தேடி வந்திருக்காங்கங்க. சோ அப்படி வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த ஜானுக்கு வந்து அற்புதம் கிடைச்சது. அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ இந்த கதைய வந்து என் பையனுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஏசப்பா என்னோட இடைப்பட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறப்பவே எனக்குள்ள தோணுச்சு அன்னைக்கு நைட்டு. நம்ம எந்த காரியத்துல லேக்கா இருக்கிறோம்? நீ எல்லாம் கேட்கிற ஓகே. எல்லா காரியங்களும் கேட்கிறமா? ஆனா நீ எப்படி இருக்கிற? என்ட்ட தேடுறியா? உலக மக்கள பாருங்க. ஐயோ! கடவுள காண்றதுக்காக அவங்க என்னெல்லாமோ பண்றாங்க. அவங்களெல்லாம் பார்க்கிறப்ப நான் என்னையவே கேட்டுக்குவேன். ஏசப்பா நான்லாம் அவங்கள நாங்க உண்மையான தெய்வம் உங்கள ஆராதிக்கிறோம். நாங்கலாம் உங்களுக்காக ஒண்ணுமே செய்யலையே! ஏசப்பா அவங்க கிட்ட போய் முழங்கால் போட்டு அப்படியே நடந்து வாங்கன்னு கேட்கலங்க. முழங்கால் போட்டு உப்புல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு கேட்கல அவங்க. ஏசப்பா நம்மள அப்படிலாம் கேட்கல. என்கிட்ட உட்காருமா. என்னோட ஏசப்பா இடைப்பட்டாங்க. அன்னைக்கு வந்து நைட் எனக்கு ஏசப்பா பேசுனாங்க. நீ எத நோக்கி இருக்கிற? எதுக்காக நீ வந்து என்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற? அப்படின்னு சொல்லி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா, என்னால மார்னிங் வந்து நான் ஏசப்பா உங்களுக்கு நான் என்ன ஆனாலும் சரி, எனக்கு நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நான் இந்த காரியங்களுக்காக இல்லப்பா. உங்களோட இருக்கணும்ப்பா. உங்க சமூகத்துல நான் உட்காரணும்ப்பா. அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு உட்கார ஆரம்பிச்சனோ, அன்னைக்கு வந்து என்னோட லைஃப் வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் தெரியுதுங்க. சோ இன்னைக்கு நம்மள நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வந்து நெறைய காரியங்களுக்காக ஏசப்பா கிட்ட நம்ம வர்றோம். காரியங்கள் நமக்கு இருக்குது, தேவைகள் இருக்கு. அது இல்லன்னு நான் சொல்லல. நம்மளோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்மளோட நோக்கம் என்னவா இருக்குது? ஏசப்பா கிட்ட இருந்து ஏசப்பா நம்ம ஜெபம் ஏன் எட்டலன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போங்க. நம்மளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து கேட்கறாங்க. நீங்கலாம் என்ன நோக்கத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட நோக்கம் ஏசப்பா கிட்ட ஏசப்பா சந்நிதியில என் ஜெபம் போணும். நம்மளோட செயலோட சேர்ந்து ஜெபமா இருக்கணுங்க. நம்மளோட செயலும் ஜெபமும் ஈக்குவலா இருக்கணும். நம்ம பைபிள் வசனத்த கேட்டுட்டு, நான் 24 மணி நேரம் நல்லா என் இஷ்டத்துக்கு இருந்துட்டு, ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஏசப்பா என் ஜெபத்த கேட்கணும். அப்படின்னு நினைச்சா அது வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சோ நானே கூட நிறைய நேரங்கள் அப்படி இருந்துட்டேன். நான் இஷ்டத்துக்கு எனக்கு புடிச்ச வேலைகள செஞ்சுட்டு, எனக்கு புடிச்ச சில வீடியோஸ் அப்படி நம்ம பார்த்துட்டு யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஏசப்பாட்ட கேட்டுட்டு அது நடக்கலையே நம்ம வந்து ஏசப்பாட்ட கொஸ்டின் கேட்போம். ஆனா நம்ம ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம், மகளே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்னோட நீ இருக்க மாட்டியா? எனக்கு எவ்வளவு டைம் இருக்குங்க நம்மளுக்கு லைஃப்ல. 24 ஹவர்ஸ்ல ஏசப்பாக்கு நம்ம குடுக்கறதுக்கு பிஸியா இருக்கோம். ஏசப்பா குடுக்கறதுக்கு டைம் இல்ல. என்னோட ஏசப்பா இது இந்த வசனம், நீ காலையில என்ன தேடணும்னு சொல்லி பேசினது எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி. அத நான் ஃபாலோ பண்ணல. ஆனா ஏசப்பா எனக்கு நினைப்பூட்டி, இப்ப நான் வந்து என்ன ஏசப்பா நிலைய நிறுத்தியிருக்காங்கங்க. ஒரே ஒரு எண்ணம், நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன்ப்பா. ஒரு டைம ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைம் நான் என்ன ஆனாலும் பையன் பாருங்க 8 மணிக்கு ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணான் அந்த பையன். ஏசப்பா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிரேயர் பண்ணிட்டு போனான். சோ நம்மளும் அந்த டைம்ல ஏசப்பாக்கு இந்த டைம் என்ன ஆனாலும் சரி, இந்த டைம் நான் ஏசப்பாக்கு மட்டும் தான் குடுப்பேன். என் ஃபேமிலி மெம்பர் குடுக்க மாட்டேன். என் வேலைக்கு குடுக்க மாட்டேன். இருந்து பாருங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மிராக்கிள் இருக்குங்க. நான் ஒரு பெரிய சாட்சி. என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. எதுக்கு எடுத்தாலும் சில கோபங்கள் வரும். எனக்கு வந்து அது எரிச்சல் வரும். பட் இப்ப எல்லாமே எனக்கு மாறிடுச்சு. ஏசப்பா என்ன பொறுமையா வைக்கிறாங்க. சில நேரம் கோபப்படாம அமைதியாக்குறாங்க. எனக்கு வந்து இந்த 2 வீக்ஸா நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய டிஃபரெண்ட் ஒரு சமாதானம். அந்த சமாதானம் எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்ல. அப்படி வந்து என்ன ஏசப்பா நடத்திட்டு இருக்காங்க. சோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகிட்ட நான் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எல்லாருமே ஏசப்பாக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்கங்க. எல்லாருக்கும் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்றோம்ல. நம்ம மேரேஜ் ஆயிட்டா நம்ம ஹஸ்பண்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம பிள்ளைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளோட பேரண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஏசப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? ஏசப்பாக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் அவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம்? நம்மள நாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போங்க. இந்த நேரத்துல தேவ சந்நிதியில எட்டுகிற ஜெபமா நம்ம இருக்கணுமா? எல்லா ஜெபம் மாரி இல்லங்க. தேவ சந்நிதியில எட்டணும். அவரோட சமூகத்த போய் எட்டணும். என் பிள்ளை கூப்பிடுதே, என் பிள்ளை கதறுதேன்னு சொல்லி ஏசப்பா வந்து அவரே அசைக்கிற ஜெபமா நம்மளோட ஜெபம் இருக்கணுங்க. ஏசப்பா அப்படிதான் ஆசைப்படுறாங்க. என் பிள்ளை ஜெபம் அவருக்கு வந்து குடுக்கணும்னு ஆசை. ஏசப்பாக்கு நமக்கு தேவைகள் எல்லாம் குடுக்கணும். நம்மளுக்கு நெறைய விஷயம் அவர் குடுக்கணும்னு ஆசைங்க. ஆனா நம்ம ஜெபிக்கல இல்லையே. நம்ம லைட்டா ஜெபம் பண்ணிட்டு போயிரோமே. அவர் ஆசையா இருக்கிறாரு. என் பிள்ளை வந்துராதா? காலையில நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். கரெக்ட்டா ஏசப்பா எழுப்புவாங்க. நான் ரொம்ப சாட்சியா சொல்லுவேங்க. நான் அலாரம் கூட வைக்கிறது இல்லங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்து என்ன வந்து நான் எந்திக்கணும் ஏசப்பா. என்ன ஆனாலும் சரி, எனக்கு உடம்பு முடியலனாலும் சரி, நான் எந்திப்பேன். உங்க சமூகத்துல நான் உட்காருவேன்ப்பா. ஒரே ஒரு சின்ன என் மைண்ட்ல எடுத்தேங்க. என்ன ஆனாலும் சரி, என்ன மன்னிச்சிருங்கன்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா சமூகத்துல நான் எந்திரிச்சிரணும்ப்பா. இன்ன வரைக்கும் அலாரமே இல்லங்க. ஏசப்பா தான் என்ன எழுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. இந்த இடத்துல நான் சாட்சியா சொல்லுவேன். சோ அதேதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இன்னையில இருந்து நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம் நான் ஏசப்பாக்கு தான் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதற்கான பிளெஸிங் இருக்கும். உங்க ஜெபமும் மாற்றப்படும். தேவ சந்நிதியில எட்டுகிற ஜெபமா உங்களோட
ஜெபம் வந்து மாற்றப்படும். அடுத்து நான் ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் சகரியா பாருங்க. சகரியா பத்தி பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் பாருங்க 8ஆம் வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காரியத்தில். சோ சகரியா இருக்கிறாரு. அவர் தேவ சந்நிதியில போயிட்டு ஒரு ஊழியம் செய்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப தேவ தூதன் வராரு. இங்க பாருங்க 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சோ இவருக்கு என்ன பிரச்சனை? பேபி இல்ல. சோ அது இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அவரோட ஊழியத்தை அவர் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து தூதன் வந்து சொல்றாரு, உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. சோ சகரியாவோட ஜெபம் எவ்வளவு நாள் ஆயிருக்கு பாருங்க. ஆனா தேவ சந்நிதியில எட்டி இருக்கு. அவரோட ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. சோ அதத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவரும் ஜெபம் பண்ணியிருப்பாரு, அழுதுருப்பாரு, புலம்பி இருப்பாரு. அவருக்கு வந்து பேபி இல்லன்னு சொல்லி ரொம்ப அவங்கலாம் விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஜெபத்தையே கூட விட்டுருக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து இந்த பைபிள் ரீடிங் கேம்பெயின் ஊழியத்துல ஒரு சாட்சியா நான் சொல்லுவேன். இந்த நடந்த சாட்சிய உங்ககிட்ட சொல்ல வரேன். இன்னொரு சாட்சி சொல்றேன். 2023ல நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த பைபிள் ரீடிங் கேம்பெயின்ல ஆ ஜெஃப்ரி அப்புறம் கொஞ்சம் நெறைய பேர் வந்து சேர்ந்து பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக எழுதி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு 13 பேர் நேம் வந்து எழுதி நாங்கலாம் வந்து கன்டினியூஸா ஜெபம் பண்ணோம். ஊக்கமா வந்து ஏசப்பா அந்த டைம்ல எல்லாருமே சேர்ந்து அப்படி ஜெபம் பண்ணோம். பெரிய சாட்சி ஜெபம் பண்ணி நாங்க ஒரு 6 மந்த்ஸ் மேல ஜெபம் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஆனா பெரிய அற்புதம் என்னன்னா, நாங்க ஜெபம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 4 பேர் நேம் எழுதி குடுத்திருந்தேங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க நேம் எனக்கு நினைவு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் எழுதி குடுத்தேன். ஜெபம் பண்ணி அந்த பிரேயர் பாயிண்ட்ட நாங்க மறந்துட்டோம். நானே மறந்துட்டேன். ஜெபம் பண்ணி அடுத்து என்ன ஆகப்போகுது அப்படி சொல்லி அது ஞாபகமே வரல. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த இந்த இயர்ல அப்புறம் லாஸ்ட் இயர்ல 2 வருஷம் பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் நாங்க பைபிள் ரீடிங் கேம்பெயின்ல நான் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எழுதி குடுத்தேனோ, அவ்வளவு பேருக்கு பேபிங்க. எனக்கு மிராக்கிள். சோ நம்ம மறந்துடுறோங்க. நம்ம ஏசப்பா கிட்ட போய் சொல்லிட்டு, அவரோட சந்நிதியில அவரு எட்டுது அந்த ஜெபம் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா நாங்க ஜெபம் பண்ணி அத கேட்டு நீங்க பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன்னா எல்லாருக்குமே பேபிங்க. நான் பேர் எழுதி குடுத்த 4 பேருக்கும் பேபி வந்து எல்லாருமே வந்து குழந்தை பெத்து அவங்க கையில வந்து அந்த பேபி இருக்குது. சோ அத பாக்குறப்ப ஏசப்பா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நான் வந்து ஒரு நன்றி சொன்னேன். அப்ப என்னால ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏசப்பா உணர்த்துனாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. அவரோட சமூகத்துல எட்டுற வரைக்கும் ஜெபிக்கணும். அவர் பாத்துக்குவாரு. மீதி அவர் பாத்துக்குவாரு. உங்களோட வேலை என்ன? அவரோட சமூகத்துல எட்டுற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க ஜெபிங்களேன். கண்டிப்பா அற்புதம் இருக்கும். உங்களுக்காகவும் சரி, பிறருக்காகவும் சரி, ஊக்கமா ஜெபிக்கணும். யாரோ இப்ப நம்ம பிரேயர் டீம்ல பாருங்க. நம்ம ஜூம் மீட்டிங்ல எத்தன பேர் வந்து பிரேயர் பாயிண்ட் எழுதுறாங்க. நம்ம நம்பி அற்புதம் நடக்கும். ஏசப்பா நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல? ஊக்கமா ஜெபிங்க. தேவ சந்நிதியில எட்டுற வரைக்கும் ஜெபிங்க. உங்களுக்கு பலன் அவர் வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கான பலன் இதோ என்னோட வருகிறதுன்னு இருக்கு. சோ நீங்க எதையுமே பார்க்காதீங்க. அவரோட சமூகத்துல எட்டுற வரைக்கும் கதறி ஜெபிங்கங்க. ஒரு பெரிய அற்புதம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மலாம் அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அற்புதம் தேவையா இருக்குது. ஆனா நீங்க தேவ சந்நிதியில எட்டுற வரைக்கும் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஏசப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை என்கிட்ட ஜெபிச்சிராளா? ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க சாதாரணமா அந்த இடத்துக்கு வரலங்க. ஏசப்பா அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பிள்ளைங்க தான் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி. நீங்க ஏன் ஏசப்பா உங்க கூட பேசுறாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து எதை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம் தான். அவரோட கனெக்ட்டா இருக்கணுங்க. உலகத்துல நம்ம எல்லாரோடயும் கனெக்ட்டா இருக்கிறோம். நம்மளுக்கான டைம் நம்மளுக்கு நெறைய வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா நம்ம தேவனாகிய கர்த்தர் அவரும் வந்து நம்மளோட தேவனும் என்னதுன்னா, அவரும் ஒரு பெர்சனாலிட்டி தானே. அவரும் நம்மளோட தகப்பன். சோ அவர்ட்ட பேசாதப்ப அவருக்கு எவ்வளவு வேதனை. என் பிள்ளை என்கிட்ட பேசிறாதா? என்கிட்ட இன்னைக்காவது பேசிற மாட்டாளா? அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஏங்குவாங்கங்க. சோ அன்னைக்கு நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். ஐயோ! காடோட அன்பு அன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். ஐயோ! நம்ம வந்து ஏசப்பா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே! அவர்ட்ட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே! உண்மையிலேயே என் மனசுல குற்றப்பட்டேன். சாரி ஏசப்பா அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேங்க. என்ன மன்னிச்சிருங்க. மனசார ஒப்பு கொடுத்தேன். இவ்வளவு நாள் நான் உங்கள வந்து புறந்தள்ளிட்டேனே! இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட ஜெபமே பண்ணலையேப்பா! ஆனா நீங்க எனக்கு செய்யலன்னு மட்டும் குறை சொல்லிட்டேனேப்பா! எனக்கு இந்த காரியங்கள் செய்யலன்னு நான் உங்கள குறை சொல்றேன். ஆனா உங்களுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையேப்பா! சின்னது தானே கேட்டீங்க. நான் அத செய்யலையேன்னு மனமுகுந்து ஒப்பு கொடுத்தேங்க. என் வாழ்க்கைய இயேசுப்பா இப்ப நடத்தி கொண்டு வராங்க. சோ நீங்களும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இன்னைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கங்க. 4 மணி, அதிகாலை 4 மணி, 5 மணி, 6 மணி எனக்கு தெரியாது. டைம சொல்லி ஏசப்பா நான் அந்த டைம் உங்களுக்கு தான் மட்டும்தான். உங்களுக்கா மட்டும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உங்க சந்நிதிக்கு வருவேன்ப்பா. பாதத்த பிடித்துக் கொள்ளுங்கங்க. அவரோட பாதம் நமக்கு போதுங்க. ஒரு வாட்டி உட்காருங்களேன்.
கண்டிப்பா ஏசப்பா அடுத்த நாள்ல இருந்து நம்மள உட்கார வைப்பாங்க. நம்மலாம் சாதாரணமா காரியங்கள் இல்லங்க. காரியங்கள் செய்யறதுக்காக இந்த உலகத்துல நம்ம இல்லங்க. அசாதாரணமான காரியங்கள் செய்யறதுக்காக ஏசப்பா வந்து நம்மள வச்சிருக்கிறாங்க. பாருங்க கடைசி காலம் ஆயிருச்சு. காசால பாருங்க. இனி காலம் செல்லது. காசால பாருங்க அந்த பட்டினியில அந்த பிள்ளைங்க நியூஸ் பார்த்து எனக்கு ஒரு கலக்கம் ஆயிருச்சு. கடைசி காலத்துல நம்ம வந்துட்டு இருக்கோங்க. சோ இன்னும் நம்ம வந்து தள்ளி போட வேண்டாமே. நம்மளுக்கான காலங்கள், நம்மளுக்கான டைம இன்னும் தள்ளி போடாதீங்க. ஏசப்பா நாளைக்கு பார்த்துக்கிறேன்ப்பா. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு முடியலன்னு சொல்லாதீங்கங்க. இன்னையிலே ஆரம்பிங்க. நம்மளுக்கு முடியாம கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏசப்பா எழுப்புறப்ப செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாருங்களேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிளெஸ்ஸிங் இருக்குங்க. கடைசி கால எழுப்புதல் நம்ம மூலமா தான் வருது. ஏசப்பா எழுப்ப போறாங்க ஒரு கூட்டத்த. நம்ம எல்லாருமே பயன்படுத்த போறாங்க. எதுக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க? ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்குதும்மா. என் சந்நிதியில எட்டுற வரைக்கும் ஜெபிம்மா. எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போங்க. நம்மளுக்காகவும் ஜெபிப்போம். நம்மளோட ஆத்துமாக்காக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்போங்க. நம்மள சுத்தி உள்ள பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறப்ப, கண்டிப்பா அவரு சந்நிதிய எட்டுற வரைக்கும் ஜெபிங்க. எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்க. அவரோட கனெக்டிவா இருங்க. கண்டிப்பா பெரிய அற்புதம் நடக்குங்க நம்ம வாழ்க்கையில. கண்டிப்பா ஏசப்பா செய்வாங்க. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அவர பற்றிக் கொள்வோம். என்ன ஆனாலும் சரி. நம்ம வந்து சில நாள் நல்லா சந்தோஷமா இருக்கப்ப ஜெபிப்போம். ஏதோ ஒரு துக்கமா இருந்தப்ப, "ஐயய்யோ! எனக்கு துக்கம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி ஜெபத்த கன்டின்யூ பண்ண மாட்டோங்க. சோ நான் அப்படிலாம் இருந்திருக்கேன். என்னோட லைஃப்ல எனக்கு சந்தோஷமான நேரங்கள்ல அதிகமா ஜெபிச்சிருக்கேன். ஏதோ ஒரு சில துக்கமான காரியங்கள் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, கொஞ்சம் நான் பேக்ல போயிருக்கிறேன். ஆனா ஏசப்பா என்கிட்ட தெளிவா சொன்னாங்க. இப்ப அப்படி இல்ல. ஏசப்பா எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நன்மையானாலும், தீமையானாலும் உங்க சமூகத்த விடமாட்டேன்ப்பா. உங்க சமூகத்த நான் என்னைக்கும் விடமாட்டேன்ப்பா. அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தேங்க. என்னை எடுக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. யோபு பாருங்க, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டேன்னா, தீமையும் அனுபவிக்கலாம்ல. அவர் அவர் குடுத்தத நம்ம தீமையை அனுபவிக்கணும்னு சொல்லுவாரு. சோ நம்மளும் அப்படிதான். நன்மையானாலும், தீமையானாலும் அவர் சமூகத்த விட்டுறாதீங்க. அவர் சமூகத்த விடாம ஜெபித்து பாருங்களேன். கண்டிப்பா இயேசப்பா உங்கள ஆசீர்வதிப்பாங்க. பெரிய காரியங்கள பண்ண வைப்பாங்க.